பிளாஸ்டிக் பாட்டிலால் இப்படி கூட நோய் வருமா? இது தெரியாமல் சிறு பிள்ளை வரை பயன்படுத்துகிறோமே. இன்றைய காலத்தில் பிளாஸ்டிக் பொருட்களால் பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டன. பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் முதல் அலுவலகம் செல்லும் பெரியவர்கள் வரை அனைவரும் தண்ணீர் குடிக்க பிளாஸ்டிக் பாட்டில்களையே அதிகம் பயன்படுத்துகின்றனர். மலிவான விலை, எளிதில் எடுத்துச் செல்லக்கூடிய வசதி என்பதால் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இதன் பின்புலத்தில் உடல்நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தான பல விளைவுகள் இருப்பதை பெரும்பாலானோர் கவனிப்பதில்லை. சூரிய வெப்பத்தில் வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் மிகவும் ஆபத்தானவை. வெப்பத்தால் பாட்டிலில் இருக்கும் ரசாயனங்கள் தண்ணீரில் கலக்கின்றன. இதில் முக்கியமானது பிஸ்பினால் ஏ எனப்படும் பொருள். இது உடலுக்குள் சென்றால் ஹார்மோனின் இயல்பான செயல்பாட்டை குலைக்கிறது. பெண்களில் மாதவிடாய் சுழற்சி, கர்ப்பம், ஆண்களில் கருத்தரிப்பு திறன் போன்றவற்றை பாதிக்கும் அபாயம் இருக்கிறது. மேலும் நீண்ட காலமாக பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் குடிப்பவர்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு ஆளாகும் அபாயம் அதிகம். இந்த ரசாயனங்கள் உடலில் இயல்பான ஹார்மோன் சமநிலையை பாதிக்கின்றன. அதோடு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்க வழிவகுக்கின்றன. பல மருத்துவ ஆய்வுகள் பிளாஸ்டிக் பாட்டிலின் அடிக்கடி பயன்பாடு புற்றுநோய் அபாயத்தையும் அதிகரிக்கிறது என்று எச்சரித்திருக்கிறார்கள். பிளாஸ்டிக் பாட்டில்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதும் ஆபத்தானவை. காலப்போக்கில் பாட்டிலின் உள்ளே சிறிய பிளவுகள் உருவாகின்றன. அந்த பிளவுகளில் பாக்டீரியா மற்றும் கிருமிகள் சேர்ந்து பெருகுகின்றன. அதனால் அந்த தண்ணீரை குடிக்கும் போது உடலுக்குள் தொற்று நோய்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் இத்தகைய அபாயங்களுக்கு எளிதில் ஆளாகக்கூடியவர்கள். அதே போல் பிளாஸ்டிக் பாட்டிலில் சூடான தண்ணீர் அல்லது காஃபி, டீ போன்ற பானங்களை வைப்பது மிக கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது. வெப்பத்தால் பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கும் ரசாயனங்கள் விரைவில் தண்ணீருடன் கலந்து விடுகின்றன. இதனால் உடல் ஆரோக்கியம் வேகமாக பாதிக்கப்படுகிறது. பலர் அலுவலகங்களில் சூடான பானங்களுக்கு கூட பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்துவதை நாம் காணலாம். இது அவர்களுக்கு தெரியாமல் நஞ்சை உட்கொள்ளும் செயலாகிவிடுகிறது. மருத்துவர்கள் தொடர்ந்து கூறுவது பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக ஸ்டீல் அல்லது கண்ணாடி பாட்டில்களை பயன்படுத்த வேண்டும் என்பதே. ஸ்டீல் பாட்டில்கள் நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியவை, கிருமிகள் படிவதில்லை, உடலுக்குள் தீங்கு தரும் ரசாயனங்கள் வெளியிடுவதில்லை. கண்ணாடி பாட்டில்களும் பாதுகாப்பானவை, ஆனால் அவை உடைந்து போகும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் கவனமாக பயன்படுத்த வேண்டும். இதில் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை மறக்க முடியாது. பிளாஸ்டிக் பாட்டில்கள் மண்ணில், நீரில் கலக்க 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகின்றன. இதனால் நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. கடல்களில் வீசப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் கடல் உயிர்களை அழிக்கின்றன. உலகளாவிய அளவில் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கான முக்கிய காரணமாக பிளாஸ்டிக் பாட்டில்கள் விளங்குகின்றன. ஆகையால் உடல் நலனையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க பிளாஸ்டிக் பாட்டில்களை தவிர்த்து பாதுகாப்பான மாற்று வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்று பலரும் சிறிய வசதிக்காக பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாளைய ஆரோக்கியமும் எதிர்கால சூழலையும் அதில் மறைந்திருப்பதை நினைத்து பார்த்தால் ஸ்டீல் அல்லது கண்ணாடி பாட்டில்களையே தேர்ந்தெடுப்பதே சிறந்த முடிவாகும்.